இங்கே முதலாவதாக வந்தவர் இரண்டாவதாக வந்தவர் தான் வெற்றியாளர் என்றில்லை. போட்டியில் பங்கெடுத்த ஒவ்வொருவனும் வெற்றியாளன் தான். பேச்சு என்பது ஒரு ஆகப்பெரிய கலை. தன் எண்ணத்தை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி தான் பேச்சு. ஒரு வலிமை மிக்க கருவி பேச்சு. ஒரு எளிய மகன் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் ஒரு எளிய மகன். ஒரு பின்புலமும் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஒரு ஊடக ஆதரவும் இல்லை. ஒற்றை மகனாக தமிழகத்தின் வீதிகளில் கத்தி 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 பேசி பேசி 36 லட்சம் வாக்குகளை பெற்று 3வது பெரிய அரசியல் கட்சியாக வளர முடியும் என்றால் காரணம் பேச்சு. தமிழ் ஒரு பேச்சு மொழி அல்ல, அது மூச்சு மொழி. மூச்சு மொழி என் அன்பு பிள்ளைகளே, மூச்சு மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செலும்பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று மூச்சுங்கிற தமிழ். அதாவது ஒரு பேச்சு மொழி அல்ல, அது மூச்சு மொழி. சொல்லுங்கள் என் அன்பு பிள்ளைகளே, சொல் தமிழா சொல். அதில் சொல்லுங்கள், நீங்கள் உலகத்தின் தலை சிறந்த இனத்தின் பிள்ளைகள் என்ற பெருமிதத்தும் திமிரோடும் சொல்லுங்கள். நாங்கள் தமிழர்கள், உலகிலே ஆகச் சிறந்தவர்கள். சூலியசீதர் சொல்றான், அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிவிக்கிற வரை காத்திருக்காதே, நீயே எழுந்து சொல் நான் ஆகச் சிறந்தவன் என்று.